ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் ஈரானை பெரிய அளவில் பாதிச்சிருந்த மாதிரி சைனாவையும் பாதிச்சிருந்தது. இப்போ போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சைனாவுக்கு பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு. இது சைனாவுக்கு விழுந்திருக்கிற அடின்னு சொல்றதையும் விட ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருக்கிற மக்களையும் பாதிக்க போகுது. கார்களுக்கான விலைகளில் அதிகரிப்பு ஏற்பட முடியும். மொபைல் ஃபோன் விலையேற்றம் நடக்கலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மருத்துவ தேவைகள், குறிப்பாக எம்ஆர்ஐ பண்ணப்படுற ஸ்கேன் இயந்திரத்துக்கான ஹீலியம் பற்றாக்குறையாக இருக்கிறதால இது ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் சாதாரண பொதுமக்களையும் மருத்துவத்துறை வரைக்கும் தாக்கம் செலுத்தி இருக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. சொல்லப்போனால் சைனாவுக்கு விழுந்திருக்கிற நேரடியான ஒரு அடின்றது ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளில் பெரிய ஒரு தாக்கத்தை எதிர்வரும் நாட்களில் ஏற்படுத்தலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான மிக தீவிரமான முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருது. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இன்றைக்கு ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு பயணம் செய்திருக்கிறார். ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நேற்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எந்த விதமான இணக்கப்பாடும் எட்டப்படலை. ட்ரம்ப் யாரையாவது வம்புகளுக்கு வளமையானது. இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நிலம் நடந்திருக்குன்றத இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் சம்பந்தப்பட்டிருக்கிற போரால சைனா நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு தரப்பு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. என்ன சொன்னால், ஈரான்ல இருந்து சைனாவுக்கு அதிகமான எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படுது. எரிபொருள் ஏற்றுமதி என்றதையும் தாண்டி ஹீலியமும் அதிகமாக மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஹீலியம் சொன்னதும் எங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பலூனை பறக்க விடுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயன்படுத்துறது ஹீலியம் சொல்லி. இதை தவிர மருத்துவ தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுது. குறிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்களில் ஹீலியம் கேஸ் பயன்படுத்தப்படுது. சிப் தயாரிக்கிறதுக்கான செயற்பாட்டில் அந்த ஃபேக்டரிஸில் இருக்கிற இயந்திரங்களை குளிராக வச்சிருக்கிறதுக்கு, சூடாகாமல் வச்சிருக்கிறதுக்குன்னு சொல்லியும் இந்த ஹீலியம் கேஸ் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுது. சைனாவை மட்டும் கிடையாது, சைனாவை பெரிய அளவில் பாதிச்சிருந்தாலும் சிப் ப்ரொடக்ஷனில் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிற சவுத் கொரியா, தாய்வான், சைனா இந்த மாதிரியான 3 நாடுகளையும் பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பாக கட்டார்ல இருந்து தான் ஆசிய நாடுகளுக்கு தேவையான, இல்லாட்டி சைனாவுக்கு தேவையான ஹீலியம் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுது. குறிப்பாக ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு கட்டார்ல இருந்து கொண்டு 33-34% ஏற்றுமதி செய்யப்படுறதா சொல்லப்படுது. சைனாவுக்கு தேவையான ஹீலியம் கட்டார்ல இருந்து கிட்டத்தட்ட 50% அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுது. ஒட்டுமொத்தமாக சைனாவினுடைய ஹீலியம் இறக்குமதின்றது சைனாவில் பெரிய அளவில் ஹீலியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதனால மற்ற நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 80% அதிகமான ஹீலியம் சைனாவுக்கு மற்ற நாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் உருவாகி இருந்த பதற்றமான நிலைமை, மோதல்ல சில இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது, பைப்லைன் சேதமடைஞ்சிருந்தது, போக்குவரத்து முடங்கி இருக்கு. இதனால சைனாவுக்கு தேவையான ஹீலியத்தை பெற்றுக்கொள்றதுல மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலைமை தொடர்ச்சியாக உருவாகி இருக்கு. அந்த கட்டமைப்புகள் எல்லாம் திருத்துறதுக்கு இன்னும் சில வருஷங்கள் ஆகலாம் சொல்லி ஏற்கனவே எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தது. இப்போ சைனாவில் இருக்கிற இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் எதிர்வரும் நாட்களில் சில நேரங்களில் முடங்கலாம். என்னன்னு சொன்னா, ஒரு மாதத்தில் மட்டும் டபுளா 2 மடங்கா ஹீலியத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. பெரிய அளவில் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு. காசு இருந்தா கூட ஹீலியத்தை வாங்க முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. என்று சொன்னா, இது எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரத்தில் பயன்படுத்தப்படுற முக்கியமானது தொலைபேசி, இந்த சிப், போனுக்கு தேவையான சிப், ஏஐ இயந்திரங்களுக்கு தேவையான சிப், கார்களுக்கு தேவையான சிப் எல்லாம் தயாரிக்கப்படுற அந்த ஃபேக்டரிஸுக்கு ஹீலியம் அதிக அளவில் தேவைப்படுது. இதனால ஒட்டுமொத்தமான மருத்துவத்துறை உட்பட எல்லா துறைகளிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எதிர்வரும் நாட்களில் இது ஏற்படுத்த முடியும் சொல்லி இன்னைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு. அந்த செய்தி இன்னைக்கு அதிகம் பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதே நேரம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சம்பந்தமான ஒரு முக்கியமான சம்பவம் இன்றைக்கு நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் இன்னைக்கு ஈரான் தெஹ்ரானுக்கு பயணம் செய்திருக்கிறார். அங்க இருக்கிற வெளியுறவு அமைச்சர் அப்பாஸோட முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கு. அமெரிக்காவினுடைய தகவல்களை எல்லாம் நடுவில் இருந்து கொண்டு இந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நபரா அவர் மாறி இருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், நேற்றைய நாளில் சொல்லியிருந்தார், அடுத்து வர போற ஒரு சில நாட்கள், இல்லாட்டி 2 நாட்களுக்குள்ள ஒரு முக்கியமான சம்பவம் இஸ்லாமாபாத்தில் நடத்தப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுதுன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த 2 நாட்களுக்குள்ள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதுக்கான சாத்தியம் பெரும்பாலும் கிடையாது என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. எப்படியா இருந்தாலும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஈரானுக்கு பயணம் செய்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிச்சிருக்கிற ஒரு சம்பவமாகவும் பார்க்கப்படுது. ஆனால் ஏற்கனவே எட்டப்பட்டிருக்கிற போர் நிறுத்தம் என்றது எதிர்வரப்போற ஒரு சில நாட்களுக்குள்ள, அடுத்த கிழமை, இன்றைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமையோட 22ஆம் தேதியோட முடிவுக்கு வருது. அந்த போர் நிறுத்த காலம் திரும்பவும் நீடிக்கப்படுமா என்றதை பற்றின உறுதியான தகவல்கள் கிடையாது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு உயரதிகாரி சொல்லி இருக்கிறத சொல்லப்பட்ட தகவல் இந்த போர் நிறுத்த காலத்தை நீடிக்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அமெரிக்காட்ட இப்போதைக்கு கிடையாது என்ற மாதிரியான ஒரு தகவலை அவர் சொல்லி இருக்கிறார். போர் நிறுத்த காலகட்டத்தில் தான் 2 தரப்பும் போருக்கு தயாராகிறது வளமையானது, எங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலையும் அமெரிக்காவினுடைய பெருமளவான போர் விமானங்கள், போர் கப்பல்கள் மத்திய தரைக்கடல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செங்கடல் பிரதேசம், அரபுக்கடல் பிரதேசங்களில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு பக்கத்திலேயே 3 முக்கியமான போர் கப்பல்கள்
இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. 10,000க்கும் அதிகமான அமெரிக்க தரப்பு வந்து அங்க நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த 10,000 பேருக்கு மேலதிகமா இன்னும் அதிகமான அமெரிக்க படைத்தரப்பு அமெரிக்கா அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லியும் இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. போர் நிறுத்தம், சமாதான முயற்சிகள் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் அமெரிக்கா போருக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாதிரி அதிகமான படைத்தரப்பு உறுப்பினர்களை அந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு. நாங்களும் தயாரா இருக்கிறோம் சொல்லி ஈரான் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. இப்ப ஏற்கனவே வந்து ஹோர்முஸ் நீரிணையில மிகப்பெரிய ஒரு குழப்பமான சர்ச்சையான நிலைமையை நீடிச்சு கொண்டிருக்கு. அமெரிக்கா வந்து ஈரான் துறைமுகங்களை முற்று முழுதா கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் சொல்லி அறிவிச்சிருந்தது. கடந்த 48 மணித்தியாலங்கள்ல எந்த ஒரு கப்பல்களும் ஈரான் துறைமுகத்துக்கு பயணம் செய்யவும் இல்லை, அங்கிருந்து வெளியேறவும் இல்லை. இது தொடர்ச்சியா நடைமுறையில் இருக்கும் சொல்லி இன்றைக்கும் அமெரிக்க தரப்பு அறிவிச்சிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதால எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி செங்கடல் பிரதேசத்தையும் நாங்கள் எதிர்வரும் நாட்களில் மூட முடியும் சொல்லி ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பு இன்னைக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கு. இந்த செங்கடல் பிரதேசம் மூடப்படுமா இருந்தா இதுவும் பல நாடுகளை வந்து நேரடியாக பாதிக்க போகுது. ஏற்கனவே கப்பல் போக்குவரத்து முடங்கி இருக்கிற நிலைமையில இந்த பகுதியை மூடப்படுமா இருந்தா இது வந்து உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்க முடியும். ஆனால் சமாதான முயற்சிகள் ஒரு பக்கம் நடக்குது. இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் மாறி மாறி விடுக்கப்பட்டு வருது. என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சர்ச்சை நாயகன் சொன்னா பொருத்தமானதா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் யாரையாவது வம்புக்கள் காட்டி அவருக்கு நித்திர வராது போல இருக்கு. இன்றைக்கு வந்து யூகே பிரைம் மினிஸ்டர் சம்பந்தமா சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். நாங்க கேட்ட சந்தர்ப்பத்தில் வந்து ஈரான் போர்ல கலந்து கொள்றதுக்கு யூகே மறுப்பு தெரிவிச்சிருந்தது. இதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்வரும் நாட்களில் யூகேக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சில வர்த்தக உடன்படிக்கைகளில் முக்கியமான மாற்றங்கள் செய்யப்படலாம் என்ற மாதிரி ஒரு நேரடியான எச்சரிக்கையை வந்து ட்ரம்ப் இன்றைக்கு விடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான எச்சரிக்கைகளுக்கெல்லாம் எங்களால் அடிபணிய முடியாதுன்னு சொல்லி யூகே பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டாமர் பகிரங்கமாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறதும் முக்கியமாக பேசப்பட்டிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது. இது பிரிட்டனுடைய போர் கிடையாது. இந்த போர்ல நேரடியாக தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது. இது எங்களோட நாட்டினுடைய ஒரு ஈடுபாட்டுக்குரிய விஷயம் கிடையாதுன்ற மாதிரி யூகே பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டாமர் இன்றைக்கும் சொல்லியிருந்தார். இதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்றைக்கும் பரிசுத்த பாப்பரசர் லியோ சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லியிருந்தது பார்க்க முடிஞ்சது. ரெண்டு பேருக்கும் இடையில கடந்த ஒரு சில நாட்களாக வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து மோதலே நடந்து வருது. ஏஐ போட்டோ அப்லோட் பண்ணப்பட்டது வரைக்கும் மிகப்பெரிய சர்ச்சைகளுக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் வந்து சிக்கியிருந்தார். இன்றைக்கு பாப்பரசர் சம்பந்தமாக குறிப்பிடும் போது இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஈரான்ல வந்து கிட்டத்தட்ட 42,000க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஈரானால கொலை செய்யப்பட்டது பரிசுத்த பாப்பரசருக்கு தெரியுமா என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த நேரம் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறார். அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டாராம் ஈரானுக்கு சைனாவில இருந்து எந்த விதமான ஆயுதங்களும் கொடுக்கப்படக்கூடாது சொல்லி, நீங்க சொல்றதை கேட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்லி சீன பிரதமர் ஷி ஜின்பிங் தனக்கு எழுத்து மூலம் அறிவிச்சிருக்கிறார். கடிதம் பதிலுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறார் சொல்லியும் ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்திருந்த இன்டர்வியூல வந்து டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஹோர்முஸ் நீரிணையை வந்து எதிர்வரும் நாட்கள்ல முற்று முழுதா நான் திறக்க இருக்கிறேன். இது உலகத்துக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு பரிசு. இதனால் அதிகமா சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறது சைனாவா தான் இருக்க முடியும் சொல்லியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதனிடம் ஈரானுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 35 இஸ்ரேல் உளவாளிகள் மொசாடுக்கு சார்பாக செயற்பட்டு கொண்டிருந்த மொசாடினுடைய உளவாளிகள் 35 பேரை நாங்கள் 6 மாகாணங்களை நடத்தின சுற்றி வளைப்பில் கைது செய்திருக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக ஆயுத கடத்தல் ஈடுபட்டிருக்கிற நபர்கள் கடந்த நாட்களில் நடத்தப்பட்ட படுகொலைகளோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் சொல்லி குற்றம் சாட்டப்படுது. சில முக்கியமான பசிஜ் படைப்பிரிவினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம், தளபதிகளாக இருக்கலாம், ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய முக்கியமான ராணுவ உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டது. அதுக்கான தகவல்கள் கொடுத்ததில் இந்த உளவாளிகளுக்கு நேரடியான தொடர்பு இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுது. அந்த அடிப்படையில் 35 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தொடர் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளும் கைதுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது. என்று சொன்ன குறிப்பா ஈரான் எல்லை பிரதேசத்தில் இருக்கிற ஈரான் எல்லையில் இருக்கிற குர்திஸ்தான்ல இருந்து அதிகமான ஆயுதங்கள் கடத்தப்படுது என்ற அடிப்படையில் சில அமைப்புகளினுடைய முக்கியமான உறுப்பினர்கள், ஒரு அமைப்பினுடைய தலைவர் உட்பட 35 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்குள்ளேயும் இந்த மாதிரியான நபர்கள் கடந்த நாட்களில் கைது செய்யப்பட்டதை பற்றின செய்திகள் வெளிவந்திருந்தது. குறிப்பா இஸ்ரேல் ராணுவத்துக்குள்ள இருக்கிற IDF படைப்பிரிவுக்குள்ள இருந்து கொண்டு ஈரானுக்கு சார்பாக உளவு பார்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டதை பற்றின செய்தி வந்து கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல்ல வெளிவந்திருந்தது. ஈரானுக்கு சார்பா இஸ்ரேலுக்குள்ள மொசாட் உளவு பிரிவு இருக்கிற நிலைமையிலையும் இந்த மாதிரி 4 பேர் வந்து உளவு பார்த்தார்கள் சொல்லப்படுற செய்தியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியான செய்தியா வந்து அது பார்க்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஈரானுக்குள்ளேயும் இந்த மாதிரியான நிறைய உளவாளிகள் இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் நிறைய இடங்களில் தொடர்ச்சியான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த போரை பொறுத்த வரைக்கும்
வார கிழமைன்றது முக்கியமான ஒரு கிழமையாக இருக்க போகுது. என்னன்னு சொன்னால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வர இருக்கிற ஒரு நாளாக 22ஆம் தேதி அமைய இருக்கு. சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானுடைய தலையீட்டோட வந்து சில முயற்சிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருது. என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.